வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம பாதாம் வச்சு பாதாம் அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாதாம் ஒரு கப் போட்டுக்கோங்க. நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த பாதாமில் ஊற்றிக்கோங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம தோலை பிரிக்கணும். தோலை ஒன்று அப்படி சும்மா பிச்சாவே அந்த ஹாட் வாட்டரில் சீக்கிரமாக வந்துடும். பாதாம் உரித்த பிறகு குங்குமப்பூ நான் கையில் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பூன் கணக்கு வேணும்னா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. குங்குமப்பூவை நீங்கள் உதிரியாக எடுத்து தான் போட்டுக்கணும், திக்காக எடுத்து போட்டுக்காதீங்க. அதில் அந்த குங்குமப்பூவில் பால் கொஞ்சம் காசின பால் கொஞ்சம் வாமாக இருந்தால் போதும். அதில் பால் ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றி அது தனியாக ஓரமாக வச்சுடுங்க. பிறகு நம்ம மிக்சியில் கொஞ்சம் பால் ஊற்றி இந்த பாதாமை நம்ம அரைக்கணும். நல்லா ஒரு மாதிரி கோஸாக, ரொம்ப மழைன்னு அடிக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கோஸாக இருக்கணும். அந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அல்வா நல்லாயிருக்கும். கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 100 ml பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றின பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாமை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பாலில் போட்டு கலந்தும் போதே நல்லா கொஞ்சம் நல்லா டெக்ஸ்சர் வரும். அது பிறகு அந்த பால் ஊற்றி அந்த குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே போட்டு கலந்துடுங்க. நல்லா கலந்துக்கட்டும். அதை பிறகு 1 கப் சுகர் போட்டிருக்கேன். 1 கப்பு பாதாம், 1 கப் சுகர் போட்டிருக்கேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டு கலந்ததும் பாருங்கள் நல்லா ஒரு கலர் வந்திருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா அந்த நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா அப்படியே திக்காகும். நான் மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு அது நல்லா இழுக்கும். அது இழுக்க நம்ம நெய்யை போடணும். இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வரலட்சுமி பண்டிகை வருது. எல்லோரும் லட்டு, அது எப்போவுமே மைசூர் பாக்கு அந்த மாதிரி தான் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போது இந்த மாதிரி பாதாம் ஹல்வா செஞ்சு அந்த பட்டர் பேப்பரில் மடித்து அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நான் அந்த அல்வாவில் கலந்து விட்டுக்கிறேன். அது நல்லா திக்காகணும். அந்த நெய் போட்டுன்னு நல்லா அப்படியே திக்காக வந்துடும் உங்களுக்கு. நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அது நல்லா திக்காக அந்த கடாயிலுமே ஒன்றும் ஒட்டாது, அந்த மாதிரி வரும். கடாயில் எல்லாம் ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா திக்காக வந்துடும். கடாயில் அப்படியே எல்லாம் ரவுண்டாக வந்துடும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா திக்காக வரும். இந்த வரலட்சுமி நோம்புக்கு எல்லோரும் கலசம் வச்சு எல்லாம் பூஜை பண்ணுவீங்க. லக்ஷ்மியோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பாருங்கள், லாஸ்ட்டாக நல்லா கிண்டின பிறகு பாருங்கள் எங்கேயுமே ஒட்டாமல் அப்படியே ரவுண்டாக சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு அந்த பட்டர் பேப்பரில் ஒரு ஸ்பூனில் நெய் தடவிக்குங்க. நெய் தடவிட்டு கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து அந்த பட்டர் பேப்பரை ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இந்த அல்வாவை ஒரு 2 நாள் முன்னாடியே கூட நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். அந்த பட்டர் பேப்பரில் நீங்கள் போட்டு மடித்து ஒரு பாக்ஸில், ஒரு டேப்பர்வேர் பாக்ஸில், ஒரு நல்ல பாக்ஸில் போட்டு நீங்கள் நல்லா ஆறின பிறகு தான் பாக்ஸ்குள்ளே வைக்கணும். போட்டு நீங்கள் வச்சுடுங்க. அப்புறம் வரலட்சுமி நம்ம கலசெல்லாம் வச்சு அழகாக நம்ம எல்லாம் தட்டு வரிசையெல்லாம் வைப்போம். பழ வரிசை எல்லாம் வைக்கும்போது இந்த ஸ்வீட்டும் அந்த பட்டர் பேப்பரில் மடித்து ரவுண்டாக வச்சோம்னா அது அழகாக ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள்.
அவ்வளோதான், இனிமையான இந்த பாதாம் அல்வா வரலட்சுமி நோம்புக்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரலட்சுமி நோம்பை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.